அபிஷேகம் பண்ணினவர். இதோ அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர். ஒளிமிதமாய் அநேக ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்த அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் என்று உன்னை அழைக்கிறார். உன்னை இறுதியற்ற கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுமா. சாதாரணமாக இந்த தேவாலயத்துக்குள்ள வரவில்லை. அழைக்கப்பட்டவர் கடைசி வரையில் அவரோடு கூட இருப்பார்கள். பாதியில வந்தவர்கள் பாதியில கடந்து போவார்கள். விசுவாசம் இல்லாதவர்கள் ஓடி போவார்கள். தேவ பயம் இல்லாதவர் கலகம் பண்ணி முறியடித்து போவார்கள். நீயோ அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவே வந்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகனே, நீ வாப்பா, உன்னை நான் மனுஷரை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன். நீ வா 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 வா. இது வரையில நீ வந்து கொண்டிராத இருக்கிறாயா? இப்ப இயேசு சொல்ற, வாமா 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 வா. உன் வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்த இயேசு உன்னை அழைக்கிறார். நீ வருவாயா? நீ வருவாயா? உன் இருதயத்தை இயேசுவிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் வருகிறேன் 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 ஆண்டவரே. வருகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் வருகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நான் வருகிறேன். என்னை நடத்து. ஏனென்று சொன்னார் கர்த்தருடைய கர்த்தருடைய அழைக்கிறார். என்ன பாலதே வச்சு எனது மனவாளரே, என் இதயமே இனியவரே இயேசுவா, நான் உம்மைதான் தேடுகிறேன். நான் உம்மைதான் நேசிக்கிறேன். நான் அவரை பெருகப்பட கர்த்தர் சொல்கிறார். நோக்கி பாருங்க. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கர்த்தர். நீ நோக்கி ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பார். இனி பார்க்க முடியாதபடிக்கு உன் கண்களை மூடி வைத்திருக்க நீ நோக்கி பார். கர்த்தர் சொல்ல, நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றார், நான் அவரை அழைத்தேன். ஒன்று, ஆபிரகாமை அழைத்த கர்த்தர். இரண்டு, தாவீதை அழைத்த கர்த்தர். மூன்று, மோசேயை அழைத்த கர்த்தர்.
4 இயேசுவே அநேகரை அழைத்தார். தம்முடைய சீஷர்களுக்காக அவர் அழைத்தார். வாருங்கள், ஏற்பிலே வாருங்கள், மனுஷரை பிடிப்பதால் உங்களை அழைக்கிறேன். அழைத்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், உன்னை சபிப்பவனை நான் சபிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ஆபிரகாமே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். தாவீதை ஆள் அனுப்பி அழைத்த கர்த்தர், அவரை அபிஷேகம் பண்ணி பெலிஸ்தரை முறியடிக்க கர்த்தரை அவனை அழைத்து, 3வதாய் மோசேயை அழைக்கிறார். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலின் சத்தத்தை ஆலோட்டி நிமித்தமாய் கேட்ட கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள அழைத்தார். இங்கு 4வதாய் கர்த்தாவே அநேக ஜனங்களை பின்னே வாருங்கள் என்று அழைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெருக செய்தார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் அவனை பெருக அழைத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீ பெருக, எங்களையும் கர்த்தாவே வெவ்வேறாய் இருந்த எங்களையும் ஒன்று சேர்ந்து அழைத்தீர்கள். நாங்கள் வெவ்வேறு திசையில வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்களை அழைத்து எங்களோடு கூட நீ இருந்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களுக்கு அதிசயங்களை காட்டி எங்களை நடத்துகிற மனுஷர்களை பிடிக்கிறார்கள். அப்படியாய் கர்த்தாவே என் ஒவ்வொருத்தையும் அழைத்து நாளையும் முழுவதும் உடைய ஜனங்களை அழைத்துக் கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை கற்று செய்யும் போது மனுஷன் அழைத்தான். அழைத்த அழைப்புக்கு தேவைகள் சந்திக்கப்பட்டது. இயேசு அழைத்தார். என் தேவைகளை இயேசு எனக்காக சொன்னார். இந்த நாளிலும் கூட அழைத்து பெருக பண்ணின கர்த்தர் எங்களையும் எங்கள் சபையும் எங்கள் சபை மக்களையும் எங்கள் சபை மக்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இந்த 6ஆம் மாதத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் அனைவரே பணத்தை பள்ளிக்கு தேவையான பணத்தை கட்டணும், காலேஜுக்கு தேவையான பணத்தை கட்டணும். ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்படாது அழைத்த கர்த்தர் எங்களை நடத்தும். அப்படி ஆய்கட்டம் இந்த மாதம் முழுவதும் நடத்தி எங்கள் திருக்குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்பது காசு உங்களுடைய கருத்துல எங்களை ஒப்புவோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.